Hi everyone, how are you all? I'm Grace. Okay, I'm back with another video. It is going to be an interesting topic. After seeing this thumbnail, you have come to the conclusion that I'm going to quit. So don't worry about that. So this is the topic and you're going to learn many words which are related to the word quit. Okay, so இன்னைக்கு quit அப்படின்ற வார்த்தையை வைத்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இதன் மூலமா ஒரு ட்ரிக் கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம். என்னன்னா இந்த ஒரு வார்த்தையை வைத்து நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு நினைக்க கூடாது. we have to learn many alternative words. ஓகே, நம்ம நிறைய அதற்கு இணையான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், ஆப்ஷனல் கேசஸ்ல வச்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, டம்ப் அப்படின்னா ட்ராப் அப்படின்ற அர்த்தத்தை குறிப்பது. டோன்ட் டம்ப் ரப்பிஷ் இன் ரிவர். ஆற்றுல நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி கடல்ல போய் போட்டுறது அல்லது ஏதாவது நதியில போய் போட்டுறது, அதை அப்படியே உள்ள டம்ப் பண்ணி வைக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில ஃபுல்லா டம்ப் பண்ணி வச்சுட்டே வருவாங்க. ஒரே பேட் ஸ்மெல், அதை வந்து வீட்டில் வச்சிருக்கவே முடியாது. ஸோ டம்ப் அப்படின்றது உள்ள அப்படியே திணிச்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு சூழல் தான் இது. ஸோ டோன்ட் டூ தட். அடுத்து டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கெட் ரிட் ஆஃப். ஸோ என்னன்னா, கைண்ட்லி டிஸ்கார்ட் த ஓல்ட் திங்ஸ். நீங்க டிஸ்கார்ட் அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் ஓல்ட் திங்ஸ், பழைய விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க வந்து அதுல இருந்து அதை வந்து வெளியில தூக்கி எரிஞ்சிருங்க, டிஸ்கார்ட் பண்ணிருங்க, வீட்டில் வச்சிருக்காங்க. we have to take something from our nature, அதாவது நம்முடைய ஹியூமன் நேச்சர்ல இருக்கக்கூடியதை we have to take something outside. அப்படின்னா சில ஹியூமன் நேச்சர் பேட் ஹேபிட்ஸ், பேட் பிஹேவியர்ஸ் வந்து kindly discard the bad behaviors and attitude from you அப்படின்னு கூட நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அடுத்து renounce. ஸோ ரிஜெக்ட் அப்படின்ற அர்த்தத்தை குறிப்பது. இந்த renounce அப்படின்றது சோஷியல் சயின்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. இங்க வந்து டோன்ட் ரிஜெக்ட் எனி ஒன் இன் யுவர் லைஃப். ஸோ டோன்ட் renounce எனி ஒன் இன் யுவர் லைஃப் அப்படின்னா யாரையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. பட் இன் சம் சிச்சுவேஷன்ஸ் அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. இட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் டூ லவர்ஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுக்கும்போது ரிஜெக்ஷன் அப்படின்றது வரதான் செய்யுது. அடுத்து forgo. forgo அப்படின்றது கிவ் அப். நம்ம கிவ் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் தான் அதிகமாக யூஸ் பண்றோம். பட் forgo அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டோம். கிவ் அப் ஸ்மோக்கிங். forgo ஸ்மோக்கிங் அப்படின்றது என்ன செய்யறது, கிவ் அப் அப்படின்றது ஸ்டாப், அது நிறுத்திடு, இதோட நிறுத்திடு. ரொம்ப அதிகபட்சமா போச்சுன்னா உன்னுடைய ஹெல்த் ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்து வந்து cease. cease. Stop, conclude. The baby stopped crying. So stopped அப்படின்ற இடத்துக்கு பதிலாக நீங்க ceased அப்படின்றத போடுங்க. So the baby ceased crying அப்படின்றத போடுங்க. So குழந்தை அதாவது அழுத நிறுத்திட்டா அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு இந்த வாக்கியம் நம்மளுக்கு இந்த வார்த்தையும் இந்த வாக்கியத்திலே பயன்பாடாக அமைகிறது. அடுத்து டெர்மினேட். இது நிறைய ஸ்கூல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது அஃபிஷியல் வேர்ட். finish அப்படின்னு அர்த்தம். you have to terminate the program. you have to finish the program. you are just extending the time. நேரத்தை நீ அதிகப்படுத்துகிறாய், இந்த ப்ரோக்ராம சீக்கிரமா கண்டிப்பா நீ முடிச்சே ஆகணும் அப்படின்ற அர்த்தத்தை குறிப்பது. sack. remove from position of responsibility. sack அப்படின்னு I was sacked. ஸோ ஐ வாஸ் sacked yesterday அப்படின்னா நேற்று என்னுடைய பணியிலிருந்து நீக்கப்பட்டேன், என்னுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டேன். மைட் பி போஸ்டிங். நிறைய ஹையர் அஃபீஷியல் நம்ம நிறைய போஸ்டிங் கொடுப்பாங்க, அதுல இருந்து நம்ம அந்த பொசிஷன்ல விட்டு வெளியில வர்றோம், ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத குறிக்கக்கூடியது இந்த வேர்டு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஐ மீன் புது வேர்ட்ஸாக நிறைய இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் தோஸ் வேர்ட். ஓகே, உங்களோட நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட், யூ ஹவ் டு லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ அண்ட் லீவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் யூ கேன் leave your comment, leave your doubts in comment box. Comment boxல எனக்கு அனுப்புங்க. Thank you for supporting and keep supporting. மறுபடியும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். I'll come with another interesting topic. Bye.